1. సరే చెప్పు చెప్పు. O N E 1 O N E 1 1 1. அவங்களுக்கு கோவம் வந்துடுது. நம்ம கோவம் வருமா நமக்கு டீச்சர்ஸுக்கு? வந்தாலும் காமிக்க முடியாது. ஸோ வி ஆர் டிஃப்ரெண்ட். தட் இஸ் வேர் இஸ் எ டீச்சர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பேரண்ட். ஆனால் வீட்டில் இருக்கிற குழந்தைய திட்டுவீங்க, அங்கே டீச்சராக இருக்க மாட்டீங்கல்ல. ஹவு மச் இஸ் 2 - 2? 2. நல்லா இருக்கும். ஹலோ ப்ளீஸ் டெல் மீ ஹவு மச் இஸ் 2 - 2? சரி, எக்ஸாம்பிள். You have 2 idlis on your plate and you ate both. What remains? இந்த காலத்து குழந்தைங்களை இப்படி தான் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம். அங்கே டீ ரெடி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் சொல்லுப்பா. 9:45 நாங்கள் we cannot plant a seed that parents never planted. இது பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. பட் we have to make them understand that they have to. எப்போதுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக்கில் திட்டாதீங்க, ப்ரைவேட்டாக கூப்பிட்டு திட்டுங்க. அண்டு கிளாஸ் இப்போ ஆரம்பிக்குது இல்லையா, ஒரு டீச்சர் கிளாஸுக்கு போயிட்டு வந்து சொல்லுவாங்க, அந்த கிளாஸில் ஒரு பையன் இருக்கிறான், ஒரு பொண்ணு இருக்குது, ரொம்ப சேட்டை பண்ணுது, தயவு செய்து காது கொடுத்து கேட்காதீங்க. நெவர் ஜட்ஜ் எ ஸ்டூடெண்ட் பேஸ்ட் ஆன் another teacher's remark. You judge your student. This is very important, ma. Please don't judge. Please don't judge. என்னோட பர்சனல் ஸ்டோரிஸே இருக்குது என் கூட இதை பற்றி. இது நடந்த கேஸு. நான் வந்து ஐம் நாட் எ ட்ரெயின்ட் ஒரு குவாலிஃபைட் கவுன்சிலர். பட் நிறைய பேரண்ட்ஸ் வருவாங்க கவுன்சிலிங்கு. ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்தாங்க, சின்ன குழந்தைய. அப்போ நான் பயோடெக்னாலஜி ஹெச்ஓடியாக இருக்கிறேன், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் பயோடெக்னாலஜி. லேப் அழகாக இருக்கும், கண்ணாடி எல்லாம் இருக்கும், ஃபுல்லாக வந்தாங்க 2 பேரும். பேரண்ட்ஸு ஒரு குழந்தைய கூப்பிட்டு உள்ளார வந்தாங்க. வந்து சொன்னாங்க, நாங்கள் ஒரு பேசணும் உங்ககிட்ட அப்படின்னாங்க. பேசுங்க, உட்காருங்க அப்படின்னா. இல்லை சார், பெரிய லேபு, ஏசி ரூம் எல்லாம் இருக்குது, எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னாரு. 1 ரூபி சார்ஜ் பண்ணுவாங்க. மீதி ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பேரண்ட்ஸ் சார்ஜ் பண்ணுனாங்க, அதனால் ₹1 சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா. 1 செகண்டுக்கா 1 மினிட்டுக்கா அப்படின்னாங்க. நீங்கள் உட்காந்து போகிற வரைக்கும் ₹1 தான், ஆனால் அந்த ₹1 நீங்கள் கொண்டு வரணும், நான் சேஞ்ச் கொடுக்க மாட்டேன் அப்படின்னேன். இருக்குது சார் அப்படின்னாருங்க. கொடுத்துட்டு உட்காந்தாங்க. என்ன பிரச்சனை? ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாங்க. ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்டு அந்த குழந்தை உதவாக்காரன்னு எழுதி கொடுத்துருக்கு. டிஸ்லெக்சிக், ஆட்டிசம் எல்லாமே இருக்குது. ₹1500 ஃபீஸ் சார்ஜ் பண்ணி நத்திங். சரி, இந்த மாதிரி இருக்க குழந்தை அப்படின்னு சொல்லும்போது கேட்டால் பதில் சொல்லாது. இந்த குழந்தை கொஞ்சம் ஆட்டிசம் இருக்குது, ஸ்லைட்லி டிஸ்லெக்சிக்கு, பட் பதில் சொல்லாது. சரி, பதில் சொல்லி அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், எங்கள் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஒரு சாக்லேட் வாங்கி வந்திருப்பாருன்னு சொல்லி, என்னுடைய அசிஸ்டன்ட் ஸ்டாஃப் இருந்தார், இப்போ அவர் தான் ஹெச்ஓடியாக இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு, அப்பா இவரை கூப்பிட்டு போய் அப்படியே போய் காமிச்சிட்டு வாப்பா லேப் எல்லாம் அப்படின்னேன். அவர் அப்படியே லேபு காமிக்கிறதுக்கு கூப்பிட்டு வெளியே போயிட்டார் குழந்தைய. இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. திருப்பி கூப்பிட்டு வந்த உடனே அந்த குழந்தைகிட்ட கேட்டேன், எப்படி இருக்குன்னு. பட்டுன்னு அந்த குழந்தை, நல்லா இருக்கு அங்கிள் அப்படின்னா. இந்த மாதிரி குழந்தைங்க ஒரு உறவை வந்து கொண்டு வர மாட்டாங்க, யாருடையும் பேச மாட்டாங்க, தலையை ஆட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தை அக்கார்டிங் டு சர்டிஃபிகேட் இந்த குழந்தை என்கிட்ட சொல்லுது, நல்லா இருக்கு அங்கிள் அப்படின்னுச்சு. செய்கை அவங்க பேரண்ட்ஸை வெளியே போய் சொல்லிவிட்டு சாக்லேட்டை உட்கார வச்சு பேச ஆரம்பித்தோம். அந்த குழந்தைகிட்ட கேட்டேன், ஏன்ப்பா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற? பின்ன என்ன அங்கிள், என் அம்மா சொல்லி கொடுத்த ABCD 1 2 3 4 கருப்பாக இருக்குது, என் டீச்சர் சொல்லி கொடுத்ததெல்லாம் வெள்ளையாக இருக்குது, நான் எப்படி ஒத்துக்குவேன் அங்கிள் அப்படின்னு. ஒரு சின்ன விஷயம் அந்த குழந்தைக்கு, நமக்கு அது சின்ன விஷயம், ஆனால் அந்த குழந்தைக்கு அது ஒரு பெரிய விஷயமாகி போச்சு. அவங்க பிளாக் பென் ஒயிட் நோட் புக்கில் எழுதி காமிச்சிருக்கிறாங்க. ஸ்கூலில் பிளாக் போர்டில் ஒயிட் சாக் பீஸு, அது பிளாக்காக தான் இருக்கணும், ஒயிட்டாக இருக்கக்கூடாது. வேறு ஒன்றும் செய்யலாமா? எல்லா கலர் ஸ்கெட்ச் பென்னும் வச்சு அவனை ABCD 1 2 3 4 சொல்லிக் கொடுக்க சொன்னோம். ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ சம்டைம்ஸ் we have to be very careful handling such children. So please be very clear about this. Please be very clear. என் மாணவர் ஒருத்தர் வந்து சினிமாக்கெல்லாம் பாட்டு எழுதுவார். அவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே ஒரு ஹைக்கூ எழுதி கொடுத்தாரு. ஸ்லேட்டில் வரைந்தேன் காகம் வெள்ளையாக இருந்தது. வெள்ளைக்காக்கா இருக்கா? அப்படி தான் இத்தனை நாளாக சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வெள்ளைக்காக்கா வந்துடுது. ரெடி, கொஞ்சம் வந்துடு.
ரைட். ஸோ வி ஸ்டார்ட் a நியூ சிஸ்டம் ஃப்ரம் ஹியர். ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்துகிட்டு வில் கெட் பேக் ஓவர் ஹியர். டீ சாப்பிட்டு உடனே ஃப்ரெஷ்ஷாக வரணும். என்ன சத்தமே வர மாட்டேங்குது. இப்போ தெரியுது, நீங்கள் சத்தம் போடல இருந்தால் உங்கள் குழந்தைங்க சத்தம் போடுது. என்னம்மா கரெக்ட் தானே? போயிட்டு வாங்க.